محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்படவிருக்கின்ற சூரத்து ஸுமர் என்ற 39வது சூராவின் 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார்: யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்து தமக்கு தாமே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவம் செய்து தனக்கு தானே தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். இன்னும் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறிவிடுவீராக என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மா உஹிப்பு அன்னலி அத்துன்யா வமா ஃபீஹா பிஹாதிஹில் ஆயா. இந்த ஒரு வசனத்திற்கு பகரமாக எனக்கு முழு உலகம் கொடுக்கப்பட்டாலும் அது எனக்கு பிரியமானதாக இருக்காது. இந்த வசனத்தை நான் முழு உலகம், உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தை விட இந்த வசனத்தை நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்படி என்ன இந்த வசனத்தில் இருக்கிறது? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன கூறுகிறான் என்பதை குறித்து மிக ஆழமான அழகான 2 செய்திகளை கூறுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று கூறுகிறான். ஜமீஅன், எல்லா பாவமும். எல்லா பாவம் என்பதில் முதல் விஷயம், சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் பாவம் செய்து விட்டவர்களும் சரி, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அதே போன்று எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரும்பாவமாக இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவிற்கு அதிகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறான். அந்த பாவம் அதிகமாக இருந்தாலும் மன்னித்து விடுவான். பெரும் பெரும் பாவங்களை செய்து விட்டாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், மன்னித்து விடுகிறான் என்ற சுப செய்தி இது இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, பாவம் செய்தால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம், அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. சரி, இரவெல்லாம் நின்று வணங்கினா யாருக்கு லாபம்? அல்லாஹ்வுக்கு ஏதாவது கூட போதா, குறைய போதா? எதுவும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட பாவத்தின் காரணத்தினால் அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா பாவம் செய்த நம்மை போடா எனக்கு மாறு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒதுக்கல. என்னுடைய அடியார்கள் அரவணைக்கிறான். பாத்தீங்களா? அரவணைச்சு சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை நான் படிக்க மாட்டேன்னா நினைச்சிடாதீங்க அப்படின்னு யார் சொல்றா? இது எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் பதாரணமா இருக்கு.
அல்லாவுக்கு அந்த பதற்றம்லாம் கிடையாது. அதிகமா பாவம் செய்த என்னுடைய அடியார்களே மன்னிக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறீங்களா? அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோம், அல்ல என்ன நம்மள மன்னிக்க போறோம் நினைச்சிடாதீங்க. இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டோம், இவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் பை முன்னாடி போய் எப்படி நிக்கிறது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வின் அருளை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். முடிக்கும் போது என்ன முடிகிறான்? நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகத்தான் இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாகத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களை மன்னித்து விடுவேன் என்ற அந்த சுப செய்தி இதில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்ற ஒரு சுப செய்தி இந்த ஆயத்தில் இருக்கிறது என்பதை காட்டி அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் வரவழைக்கிறான். பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாம் பெற்றெடுத்த தந்தை தாயை விட பிள்ளைகள் மீது உலகத்தில் யாரும் அன்பாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பாவம், அப்பேற்பட்ட அன்பை இந்த பெற்றோர்கள் இதயத்தில் சுமக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கூட ஒரு பிடிக்காத காரியத்தை மகன் செய்து விட்டால் என்னுடைய மகனே இல்லை போன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா சில நபர்கள் பேப்பர்லயே வெளியிடுவாங்க, என் பையன் பேரை போட்டு இந்த கெசட்ல ஏதாவது மாத்தணும், பேர் மாத்தணும்னா என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பத்திரிகையில வரணும். அந்த மாதிரி சில பெற்றோர்கள் உச்சகட்டமான கோபத்துக்கு போய் என்ன செய்வாங்க, இன்னார் என்னுடைய பையனே இல்லை அப்படின்னு. ஏன் அவன் செஞ்சுட்டான்? தாய் என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லும். சில சமயம் ஒரு பெண் பிள்ளை ஒரு பெரிய தவற செஞ்சிருச்சு, பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, வீடு காலி பண்ணி வேற எங்கேயாவது போயிடறாங்க. என் பிள்ளையே இல்லை, நீ கேர் கட்டு போனா போயிட்டல, ஒரே போயிரு, இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்துடாத, என் மகளே இல்லை, என் மானத்தை வாங்கிட்டேன் என்று உதறி தள்ளுகின்றோம். பிள்ளைகளை கூட உதறி தள்ளுகின்றோம். ஏன் பிள்ளைகள் கூட சில சமயம் பெற்றோர்களை உதறி தள்ளுறாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒரு 1 லட்சம் அண்ணனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டாருன்னு வைங்க, தம்பி என்ன சொல்லுவான், எங்க அத்தா பத்தில பேசாதீங்க, மனுஷனா என்னடா அத்தா இப்படி சொல்ற, அண்ணனுக்கு 11 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காரு. அத்தா ஒரு அத்தா இப்படி செய்வாரான்னு என்னடா ஒண்ணு இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏதாவது செஞ்சுட்டாருன்னா தகப்ப இப்படி செய்வாரான்னு கேட்கிறாங்க. அத்தாவே அவரு பெத்த அத்தாவா தெரியல என்றெல்லாம் உதறி தருகின்றோம். ஒரு கணவன் தவறு செய்து விட்டால் மனைவி குலா கொடுத்துருங்க, தலா கொடுத்துருங்கன்னு கேட்கிறாங்க. மனைவி தவறு செய்து விட்டால் உன்னை நான் தலா சொல்லிடுறேன் என்று ஒதுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். தவறு செய்தால் சகித்துக் கொள்ள முடிவதில்லை, ஒதுக்கி தள்ளுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் நீங்கள் என்னுடைய அடியார்கள் தான், நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பறைசாற்றுகின்றார். நெறியக்கூடியவர்களே, குர்ஆனில் சூரத்துல் புரூஜ் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு கொடுங்கோல மன்னன் இருந்தார். அவன் உண்மையான இஸ்லாமியர்களை, அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் நெருப்பு குண்டத்தில் போட்டு பொசுக்கினான். பல ஆயிரம் நபர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு பொசுக்கினான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அந்த சூரத்துல் புரூஜ்ல அப்படியே சொல்லும்போது சொல்றான், இப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்களே அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அல்லாஹ் அழகா சொல்றான், وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ. அசீஸ் ஹமீதாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே தவறை தவிர வேற எந்த தவறு செய்யவில்லை. அந்த தவறு மாதிரி சொல்றோம். வேற என்ன செஞ்சாங்க? நாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கல்ல, அதை தவிர அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார். இந்த மாதிரிதான் ஒரு மன்னன் என்ன செஞ்சா, அப்படியே ஆயிரக்கணக்கான மக்களை தீக்குண்டத்தில் போட்டு எரித்தார்.
அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த முஸ்லிம்களை சித்திரவதை செய்தார்களே, இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், பல முஃமினான ஆண்களையும் பல முஃமினான பெண்களையும் சித்திரவதை செய்தார்களே, செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல், சும்மலம் யதூபு, பிறகு அவர்கள் வருந்தி மன்னிப்பு கேட்கவில்லை, எனவே பலகும் அதாபு ஜஹன்னம், அவர்களுக்கு நரகத்தின் வேதனை உண்டு என்று கூறுகிறார். இந்த ஆயத்துல நம்ம நல்லா கவனிச்சா ஒரு விஷயம் வளரும். முஸ்லீம்களை சித்திரவதை செஞ்சாங்க. முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக தீக்குண்டத்தில் போட்டு எரித்து பொசுக்கினார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பே தேடாம மோதா போயிட்டாங்க. எனவேதான் நரக தண்டனை. இதனாலதான் இந்த ஆயத்தை ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய அன்பை நீங்கள் இந்த வசனத்தில் சற்று சிந்தித்து பாருங்கள். கத்தலு அவுலியாஹு, தன்னுடைய நேசர்களாகிய இஸ்லாமியர்களைத்தான் அவர்கள் கொன்று குவித்தார்கள். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட கொடுங்கோளர்களை கூட மன்னிப்பு கேளுங்கள், மன்னித்து விடுகிறேன் என்று அழைக்கிறானே. மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் மன்னித்து இருப்பேன். இவ்வளவு வேலை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம போயிட்டாங்க. அதனாலதான் இன்றைய யூதர்களுக்கு கூட பதுவா செய்ய பயமா இருக்கு. அவன் முஸ்லீம் ஆகி யாருதான் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்ல செஞ்சிருவான், உடனே மன்னிச்சிருவான். பல முஸ்லீம்களை கொன்று குவித்தார்களே, அதை பத்தி அல்லாஹ் கவலைப்பட மாட்டான். அந்த ஷஹீதானவர்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். ஆனால் ஷஹீதாக்கி இந்த கொடுங்கோளர்கள் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் இவர்களை மன்னித்து அவர்களோடு சேர்த்து இவர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். இவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர், இவ்வளவு கொடுங்கோளர்களை கூட மன்னிக்கக்கூடியவர், அல்லாஹ்வின் நேசர்களை கொன்று குவித்தவர்களை கூட அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னிச்சு விடுறானா? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் அவனுக்கு நாசம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன்னாங்க. காரணம் ரமலான் அப்படிப்பட்ட மாதம். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் ரமலானை அடைந்தும் கூட பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் ஃபமதா, பிறகு எப்பொழுதுதான் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும்? ரமலான்லயே பாவத்தை மன்னிக்கப்படல, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா பிறகு எப்பொழுதுதான் அவன் மன்னிப்பு கேட்பான்? எப்பொழுதுதான் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான்? தெரியக்கூடியவர்களே, அல்லாஹ் மன்னிக்க தயாராக எப்பொழுதும் இருக்கிறான். குறிப்பாக ரமலான் மாதம் என்பது ஒரு ஆஃபர் மாதிரி. சில சமயங்கள்ல நமக்கு உடம்பு சரியில்லை, கண் வலி இருந்ததுன்னா நம்ம யாரை தேடி போவோம்? மருத்துவர்களை தேடி நாம போவோம். ஆனா சில சமயம் அந்த மருத்துவர்கள் நம்ம வீட்டை தேடி வந்து முகாம் போடுவாங்க. இன்னைக்கு கண் சிகிச்சை முகாம், யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் என்னது ஃப்ரீயா சிகிச்சை. அப்ப என்ன செய்யும்? கூட்டம் ஆனா போதும், நிறைய பேர் போவாங்க. சில சமயம் சுகருக்கு என்ன செய்யணும்? நாம போய் செக்அப் பண்ணணும். சில சமயம் என்ன செய்வாங்க? சுகர் ஃப்ரீ செக்அப், மருந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு என்ன செய்வாங்க? அந்த முகலால் எல்லாரும் ஓடிடுவோம். இந்த மாதிரி ரமலான் அல்லாஹ் முகாம் எடுக்கிறான், அல்லாஹ் ஃப்ரீயா முகாம் எடுக்கிறான். இந்த ரமலான்ல யாரெல்லாம் என்கிட்ட வந்து மன்னிக்கிறீங்களோ அவங்கள உடனே மன்னிச்சிருவேன். மன்னித்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுக்கு தண்டிப்பதில் கடுகளவும் எண்ணமில்லை. அல்லாஹ்வுடைய அந்த 99 திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அத நீங்க பெரும்பாலும் நாம் பார்த்தால் எப்படி இருக்கும்னா, ஒண்ணு இன்னொன்னுக்கு முரணா இருக்கும். உதாரணமாக முஹீஸ், அந்த 99 திருநாமங்கள். முஹீஸ் அப்படின்னா இஸ்ஸத், கண்ணியத்தை வழங்குபவன், உடனே வரும் முதலில். இழிவை வழங்குபவனும் அல்லாஹ், கண்ணியத்தை வழங்குபவனும் அல்லாஹ்தான், கேவலத்தை வழங்குபவனும் அல்லாஹ்தான். ராஃபிஅ, சிலரை உயர்த்துபவன் அல்லாஹ்தான், அதே நேரத்தில் ஹாஃபித், தாழ்த்துபவனும் அல்லாஹ்தான். முஹ்யி, உயிரை கொடுப்பவனும் அல்லாஹ்தான், அதே நேரத்தில் முபீத், உயிரை எடுப்பவனும் அல்லாஹ்தான். அதே போன்று வரும் நாஃபிஅ, பயன் தரக்கூடியவன் அல்லாஹ்தான். வார், இடர் தரக்கூடியவனும் யார்தான்? அல்லாஹ்தான். நன்மை செய்பவனும் அல்லாஹ்தான். நமக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை கொடுக்கக்கூடியவன், இன்னல்களை கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ். சுகத்தை கொடுப்பவனும் அல்லாஹ்தான், சுகத்தை எடுப்பவனும் அல்லாஹ். இப்படியும் வந்துட்டே இருக்குங்க. ஆனா ரஹ்மான், அளவற்ற அருளாளர். இதுக்கு பாசிட்டிவ் இருக்கா? இதுக்கு எதிர்மறை இருக்கா? நெகட்டிவ் சொல்லுவாங்களா?
இதற்கு எதிர்மறை கிடையாது. மன்னிக்க கூடியவன் இருக்கு, இதுக்கு எதிர்மறை இருக்கா? அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் நீங்க சொல்லிருக்கானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்றால் இரக்கம் உள்ளவன், அவ்வளவுதான். இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, இன்னல்லாஹ கான அலீமன் ஹலீமா. அல்லாஹ் அறிந்தவனாகவும் இருக்கிறான், ஹலீமன் சகித்துக் கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த ரெண்டு தன்மை அல்லாஹ் கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு தன்மை ஒரே இடத்துல வச்சு சொல்லலாம். அல்லாஹ் அறிந்தவனாகவும் இருக்கிறான், சகிப்பு தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான். இந்த ஆயத்துல இந்த ரெண்டு வார்த்தை ஒண்ணா வருதுல ஒட்டி, இதற்கு இவ்வளவு ஆழமான ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு தன்மையும் ஒரு சேர அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கும். என்னன்னா, தெரியும் ஆனால் சகித்துக் கொண்டிருப்பான். நாம் செய்கின்ற தவறுகள், நாம் செய்கின்ற துரோகங்கள், நாம் செய்கின்ற அநியாயங்கள், நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தெரியும், ஆனால் தண்டிப்பதில்லை, உடனே தண்டிக்கிறது இல்லை, சகிச்சு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. இதுதான் அல்லாஹ். ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம சகிச்சுட்டு இருப்போமா? கணவன் தவறு செய்கிறான், மனைவி தெரிஞ்சா சகிச்சுட்டு இருப்பாங்களா? மனைவி தவறு செஞ்சாங்க, கணவர் தெரிஞ்சிச்சுன்னா சகிச்சுட்டு இருப்பாங்களா? ஒரு மனிதனை ஒரு மனிதத்துல ரொம்ப அழகா பேசுறாரு, டீ உட்காருங்க, டீ குடிச்சிட்டு போங்க அப்படி இப்படின்றாரு. அவர் போன பிறகு சொல்றாரு, என்னங்க அப்புறம் ரொம்ப நல்லா ஜாலியா பேசுறீங்க, டீ குடிச்சிட்டு போங்கன்றீங்க, அவர் உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்றா தெரியுமா? என்ன சொன்னா சொல்லிருக்கணும். கேட்டு வாங்கின பிறகு மறுநாள் சொல்லுவோமா, டீ குடிச்சிட்டு போயா, இங்க வாயா, என்னை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு தான் கேட்போம். சகிச்சு தெரிஞ்ச பிறகு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அவரை பற்றி தெரிந்த பிறகு நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்றால், அடியார்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் அறிந்தவன், ஆனாலும் சகித்துக் கொண்டே இருப்பான். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா பாவம் செய்தவர்களை குர்ஆன்ல வாலிம் சொல்வான், அநியாயக்காரன். ஏன்னா நமக்கு நாம என்ன அநியாயம் செஞ்சிருக்கோம்? அநியாயக்காரன், பாவம் செய்தவர்கள். இந்த பாவம் செய்தவர்களை குறிப்பதற்கு அநியாயம் என்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா வார்த்தைகளை பயன்படுத்துவான். இதுல பாவம் செய்தவர்களுக்கு 3 விதமான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒண்ணு வாலிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்தவன். இன்னொன்னு இருக்கு லலூம் அப்படின்னா அதிகமாக பாவம் செய்தவன். லாலிம் அர்த்தம் பாவம் செய்தவன். நல்லா கவனிச்சுக்கணும் இதை. லாலிம் பாவம் செய்தவன். இன்னொன்னு இருக்கு லலூம் அதிகமாக பாவம் செய்தவன். இன்னொன்னு இருக்கு லல்லா மிக அதிகம் பாவம் செய்தவன். இதற்கு மாற்றமா அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறான். காஃபிர் பாருங்க, லாலிம் அதே மாதிரி எது இருக்கும்? காஃபிர் அப்படின்னா என்னது அர்த்தம்? கொஞ்சம் பாவம் செஞ்சியா அந்த கொஞ்சம் பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ரெண்டாவது மலு அப்படின்னு அர்த்தம் அதிகமாக பாவம் செய்தவன். அல்லாஹ் பாருங்க அதே மாதிரி சொல்லுவாங்க, அதிகம் பாவம் செய்தால் நான் அதிகம் மன்னிப்பவனாக இருக்கிறேன் அப்படின்றான். வல்லா அப்படின்னா மிக மிக அதிக பாவம் செய்தவன். அல்லாஹ் சொல்றான் மிக மிக அதிகமாக மன்னிப்பவன். எவ்வளவு இறக்கம் உள்ளவன்? நீ கொஞ்சம் பாவம் செஞ்சியா நான் மன்னிச்சிருவேன், அதிகமா பாவம் செஞ்சியா மன்னிச்சிருவேன், மிக அதிகமாக பாவம் செய்திருக்கிறாயா நான் மிக அதிகமாக மன்னிப்பவனாக இருக்கிறேன். இடத்தில் மன்னிப்பு கேளுங்க. நமக்கு எல்லாம் பிரபல்யமா தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரி போன்ற பல்வேறு கிரந்தங்கள்ல வருது. புகாரியே 2-3 இடத்துல வருது அந்த ஹதீஸ். அது என்ன? பனி இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒரு மனிதர், பனி இஸ்ரவேலர்கள் காலத்துல நடந்த செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள். 99 கொலை செய்த ஒரு மனிதர். இது உலகங்களை பார்க்க முடியுமா? அப்படின்னா சொல்லுங்க, இதை பார்க்க முடியாது. பொதுவாக சாவடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தனி மனிதர் கிடையாது, ஒரு அரசு செய்கிறது. ஒரு தனி மனிதன் 99 கொலை பண்ணிருக்காங்க. 99 கொலை. எப்படிப்பட்ட ரவுடியா இருந்திருப்பார்? அது மட்டும் இல்ல, கொலை நடக்குதுன்னா அதுக்கு பின்னணியில பல விஷயங்கள் நடந்திருக்கும், பல பாவங்கள் நடந்திருக்கும். ஒரு ஆளை இல்லாம ஆக்குறான்னா அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கும். இவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறார் ஒருத்தர். 99 கொலை. ஒருத்தர் கேட்கிறார், 99 கொலை செஞ்சிருக்கேன், அல்ல என்ன மன்னிச்சுவானா அப்படின்னு. அவரு பக்குவம் இல்ல, என்னன்னா 99 நாள் கொலை செஞ்சா அல்ல உன்னை எவ்வளவு மன்னிப்பா? படம் பாதி என்ன இந்த அவரை போட்ட கொஞ்சம் உஷாரா இருக்க வேணா. 99 கொலை செஞ்சவன் கொஞ்சம் கொரியா இருப்பா, கொஞ்சம் பாவக்காரனா இருப்பா,
கொஞ்சம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இவர் பாட்டுக்கு ஒன்னே விட எல்லாம் மன்னிப்பான என்ன மன்னிப்பானான்னு கண்டிப்பா போட்டேன். என்ன ஆயிடுச்சு? இப்ப சர்ஜரி எடுத்த 100 முடிச்சு கதை. ஆனாலும் உள்ளத்துல எல்லாம் என்ன மன்னிக்கணும்ன்ற ஆசை. இன்னொருத்தர போற அவர் கொஞ்சம் பக்குவமானார், சொல்றாரு இந்த மாதிரி நான் 100 கொலை பண்ணிட்டேன், அல்ல என்ன மன்னிப்பானா. அவரு இந்த மனிதனுடைய சூழ்நிலையை பார்த்து சொன்னாரு, அல்லாஹ் ஒண்ணு கண்டிப்பா மன்னிப்பான். ஆனா நீ இருக்கிற இடம் சரியில்லை. சில சமயம் அப்படிதாங்க, இருக்கிற இடம் சரியில்லை, சேர்வார் சரியில்லை, சரௌண்டிங் சரியில்லைன்னா உடனே என்ன செய்ய வேண்டிய சொல்லுங்க, மாத்திரணும். இவர் பாடு வெளிநாட்டுல இருப்பாரு, வீடு எங்கேயாவது இருக்கும், காட்டுல சேரி ஏரியால இருக்கும். இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா பள்ளிவாசல் பக்கத்துல நல்லவங்க இருக்கிற இடத்துல என்ன செய்ய வீட்டை கொண்டு வந்து வைக்கணும். அது சொன்னா நீ இருக்கிற இடம் சரியில்லை, முதல்ல நீ இருந்து போய் நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு போ, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுவான். ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முதல்ல பாவத்தை விடணும். நீ இங்க இருந்தா 99ல இருந்து எங்க போயிட்ட? 100க்கு போயிட்ட. நீ இங்கேயே இருந்தா 100ல இருந்து எங்க போயிடுவ? பொய் எழுதுற மாதிரி 101க்கு போயிடுவ. முதல்ல நீ இங்க இருந்து காலி பண்ணி செய், அங்க போ. உடனே ஒரு ஆசை என்ன பண்ணாரு, கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். நான் அங்க போறேன். போற வழியில அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. புகாரில வருது. அப்படியே நெஞ்சு வலி தாங்க முடியல. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே சரிஞ்சிட்டேன். ரூஹ் போற மாதிரி ஆயிடுச்சு. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்துட்டாங்க, நரகத்தின் மலக்குமார்கள் வந்துட்டாங்க, அதாவுடைய மலக்குமார்கள் வந்துட்டாங்க. நாமெல்லாம் குர்ஆன்ல ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம். மலக்குமார்கள் யாரு? தவறு செய்வாங்களா? சொல்லுங்க. மலக்குமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. குர்ஆன்ல இருக்கு. அப்பேற்பட்ட மலக்கு கூட இங்க 2 பேர் வந்துட்டாங்க. இந்த மலக்குமார்கள் சொல்றாங்க நாங்க இவருடைய ரூஹ சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறோம். அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க இல்ல இவரை எங்க கொண்டு போகிறோம்? நரகத்துக்கு கொண்டு போகிறோம். எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் கூட தவறு செய்ய மாதிரி ஆயிட்டாங்க. 2 பேருக்கும் இங்க போட்டி. சண்டை சச்சரவு யாருக்கிட்டதான் இருக்கும்? மனிதர்கள் தான் சண்டை எல்லாம். கருத்து வேறுபாடு யார்கிட்ட தான்? நம்ம கிட்டதான். அப்படின்னு பார்த்தா எங்கேயும் கருத்து வேறுபாடு. சொல்லுங்க, மலக்குமாரட்டியே கருத்து வேறுபாடு இருந்தா நம்ம கிட்ட கருத்து வேறுபாடு இருக்காதாங்க. சட்டை போட்டு சாவ கூடாது. பாவமே செய்யாத மலக்குமார்களே என்ன செய்யறாங்க? எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு? விட்டா நரகத்துக்கு கொண்டு போயிருவாங்க, விட்டா நரகவாசி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க. அப்படிதானே? 2 மலக்குமார்கள் இங்க பிரச்சனை பண்றாங்க. நாங்க தான் கொண்டு போவோம், நாங்க தான் கொண்டு போவோம். இடையில இப்லீஸ் பூந்து ஒரு வேலையை பண்ணோம். அதே என்ன சொன்னா, ஆனா அவுலா பிஹி அன்னஹு லம் யஸ்னி ஸஅத்தன் கத்து. இவர் நம்பாலு இவரு நம்பாலு, எனக்கு ரொம்ப டியர். ஆனா அவுலா பிஹி எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சொல்றான், கொஞ்ச நேரம் கூட எனக்கு மாறு செஞ்சதே இல்ல அவரு, நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தாருன்றான். அப்படின்னா இருக்கும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் போக யார் தூக்கி போக உருவ? அதாவுடைய நரகத்தினுடைய மலக்குமார்களை தூக்கி போகன்றான். நின்று இந்த வேலையால அவன் பண்ணிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை வந்துச்சு. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா 2 பேரும் என்ன பண்ணுங்க, அவர் கடந்து வந்த தூரத்தை அளந்து பாருங்க, இனி கடக்க போற இடத்தையும் அளந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர் கடந்து வந்த பாதையில இன்னும் போக வேண்டிய பூமியை பார்த்து சொன்னா நீ சுருக்கி விடு. அளந்து பார்த்தா ஷிபுரன் ஒரு ஜான் அதிகமாயிட்ட. அந்த ஒரு ஜான் அதிகமானது எப்படின்னா, அந்த நெஞ்ச பூர்த்திக்கிட்டே சரிஞ்சாருல்ல, இந்த பக்கம் சரிஞ்சுட்டு சரிஞ்சதுல ஒரு ஜான் அதிகமாகிட்ட. அல்லாஹ் சொன்னா ரஹ்மத்துடைய மலக்குமார் ஒரு ஜான். அதனால ஹதீஸ்ல ஒரு ஜான் நாம் அல்லாஹ் நெருங்கினா அல்லாஹ் ஒரு முழம் நெருங்கிறான். எவ்வளவு இறக்கம் உள்ளவன், வாழ்நாள் ஃபுல்லா பாவம் செஞ்சவர் தான். ஆனா நான் பாவம் செஞ்சிட்டமே, அல்லாஹ் மன்னிக்கணுமே அப்படின்னு வருந்தி ஒண்ணு இல்ல நடந்து வந்தாங்க. ரூ போயிடுச்சு, ஆனா அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். யார் எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் சரி. குர்ஆன்ல வருது, காரூன் பூமிக்குள்ள புதைக்கப்பட்டான்.
பூமி விழுங்குச்சு அப்படின்றத வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினாங்க. அந்த காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தான் நமக்கு தெரியும். ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவன் தான். ஆனா ஃபிரௌன் யார் அப்படின்னா கிபித்தி இனம். அவருடைய இனத்துக்கு கிபித்தின்னு சொல்லுவாங்க. கொடுங்கோலர் மன்னன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள்ல உள்ளவர்கள். அப்ப பனி இஸ்ரவேலர்கள் வேற, கிபித்தி இனம் வேற. இவர்கள் வேற, அவர்கள் வேற. ஆனா காரூன் என்பவன் யார் அப்படின்னா பனி இஸ்ரவேலர்கள்ல உள்ளவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன். சகோதரன் என்னது? ஒன்று விட்ட சகோதரன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தா பேரு இம்ரான், காரூனுடைய அத்தா பேரு யஸ்ர். ரெண்டு பேரும் யார்? அண்ணன் தம்பி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தாவும் காரூனுடைய அத்தாவும் யாரு? காஹித் என்பவருக்கு பிறந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பிக்கு பிறந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமும் காரூனும். அப்ப என்ன சகோதர முறை, அண்ணன் தம்பி முறை. ஆனா காரூனுக்கு அல்லாஹ் தஆலா பணம் காசை அள்ளி கொடுத்துட்டான். பயங்கரமான பணக்காரன், பயங்கரமான பணக்காரன். அவனுடைய சாவியை ஒரு பெரிய கூட்டம் எடுத்து சென்றது குர்ஆன்ல வருது. நம்ம சாவி கொஞ்சம் பெருசா தான் ஜோப்ல வைக்க முடியாது. தொழும்போது என்ன செய்வோம்? எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்வோம்? கொத்து கொத்தா வைப்பாரு. அதுதான் ஒரு பெருசா இருக்கும். கடை சாவி, அந்த சாவி, இந்த சாவி. காரனுடைய சாவியை என்ன செய்ய முடியாது? அவெல்லாம் தூக்க முடியாது. ஒரு பெரும் கூட்டம் சாவியை கொடுத்து அவ்வளவு பொக்கிஷம், அவ்வளவு கசானா அப்படின்னு வருது. அந்த காசு பணம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா தலைக்கு ஏறிடுச்சு, தலைகணம். அவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான்? இவ்வளவு காசு பணம் நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட ஒரு ஆள் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ஏழை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி 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 என்ன செய்றாங்க? வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. எதாண்டாலும் அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க, எதாண்டாலும் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்படி நினைச்சு பொறாம வந்துச்சு. இப்ப இந்த காரன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த மூசாவுடைய மதிப்பை கெடுக்கணும்ன்ற மாதிரி வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் அப்படி நினைக்கல. மதிப்பை கெடுக்கணும், மரியாதையை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு சட்டமா வச்சு அந்த ஜகாத்துடைய சட்டம் வச்சு, நாம ஜகாத் எவ்வளவு கொடுக்குறோம்? 100க்கு நாமளே 2.5. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 1000க்கு 1 கொடுக்கணும் தான் சொன்னாங்க. 1000க்கு 1 அப்படின்னா உடனே மக்களை கூட்டிட்டான். கூட்டி பாத்தீங்களா, ஒவ்வொரு சட்டமா சொல்லிக்கிட்டே வந்தாரு. கடைசியா என்ன கேட்கிறாரு? உங்ககிட்ட இருந்து காசை கேட்க ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, பனி இஸ்ரவேலர்கள் யூத பேர்கள் தானே. உடனே போய் கேட்டு, ஆமா ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்தாரு, அதை செய்யுங்க இது செய்யுங்க. கடைசியில் என்ன கேட்கிறாரு? காசு கேட்கிறாரு அப்படின்னா காரணம் அதுதான். இவரை இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யலாம் அப்படின்னு. இவருக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? இழிவை ஏற்படுத்தணும். இவர் இப்படியே விட்டா நம்ம காசெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணா, இந்த ஊர்ல இருக்கிற விவசாயியை கூட்டுவாங்க. கூட்டு வந்தா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கங்கள் நகைகளை கொடுத்து, என்னிடத்தில் மூசா தவறாக நடந்து கொண்டான்னு சொன்னார். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இவன் தைரியமா கூப்பிடுறான், மூசா வாங்க, என்ன வேலை பண்ணீங்க? என்ன வேலை பண்ண சொல்லுமா, நீனே சொல்லுங்க. அது சொல்லுது, இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடி போயிட்டாங்க. எல்லா சபையில வச்சு இப்படி சொல்லிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, தௌராத்தை இறக்கி அல்லாஹ்வுடைய சத்தியத்தை சொல்லு, ஒழுங்கா நான் அவனை தாராள சொல்லு. அதுக்கு பயம் வந்துச்சு. என்னது அல்லாஹ் மேல சத்தியமா? அல்லாஹ் மேல சத்தியத்தை போய் சொல்ல பாருங்க. ஒரு விபச்சாரி கூட அல்லாஹ்வுடைய பயம். அது உடனே சொல்லிடுச்சு, நீங்க அப்படிலாம் பண்ணல, அல்லாஹ் விட்டுதல், நீங்க காரணம் தான் சொன்னா அது மாதிரி இதெல்லாம் வைக்கான்னு சொல்லிடுச்சு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் பார்த்து கோவம் வந்துருச்சு. யாரெல்லாம் கையெழுதிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, சரி ஒண்ணும் இல்ல, பூமியை விழுங்க சொல்லுங்க. என்ன செய்யும்? காரணம் விழுங்கும்னு அல்லாஹ் சொன்னாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பூமியை நீங்க விழுங்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே விழுங்க ஆரம்பிக்கும். அவனுடைய கரண்டை கால் உள்ள போது காரூன் பயந்து கதறா, மூசா மூசா பயந்து, நான் மன்னிச்சிருக்கேன், விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க. முழுங்க உலகால் போயிடுச்சு. கதறா, மூசா மூசா மன்னிச்சிருக்கேன், மூசா மன்னிச்சிருக்கேன் அப்படின்னா இடுப்பு போயிடுச்சு. முழுங்க, கழுத்து வந்துருச்சு. கழுத்து மட்டும்தான் இருக்கு. மூசா மூசா மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன், விழுங்கட்டாங்க, உள்ள போயிடுச்சு. நல்லா கேட்டானா, என்ன மூசா கொஞ்சம் உடையா இருக்க இல்லையா? எத்தனை தடவை கூப்பிட்டா? என்ன ஒரு தடவை நான் பேர் கூப்பிட்டு நான் பேச ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அவன் என்ன கூட உங்களை கூப்பிட்டான். உங்களுக்கு எனக்கு வரல. ஆனா என்ன ஒரு தடவை நான் பேர் கூப்பிட்டுருந்தா நான் உடனே படிச்சிருப்பேன். என்ன வழி வந்ததாக வரலாறு எழுதுறான்.
இவ்வளவு இறக்கம் உள்ளது. அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான். இந்த ரமலான் மாதம் அதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், இறங்கி வந்து சொல்றான், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுது. நான் எல்லாம் எப்பேற்பட்ட பாவம். சில சமயங்கள்ல என்ன வந்துடும், சீதா எப்படி உள்ளத்துல போட்டு எடுத்துருவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன். சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம், நான் யாரும் இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள். ஆனா நம்ம எப்படி சிந்திக்கணும் தெரியுங்களா, வெளிரங்கத்துல பாவம் தெரியாதுங்க, உள்ரங்கமான பாவம் நிறைய இருக்கு. சில சமயங்கள்ல வெளிரங்கத்துல பாவம் செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனா அதை விட ரொம்ப மோசம், ஒரு மனுஷனை அழிச்சிடும் உள்ரங்கமான பாவம். பெருமை, பொறாமை, வஞ்சம், சொந்த பந்தத்தை முறிச்சு வாழ்றாரு, இதெல்லாம் என்னது, அதை விட பெரிய மோசமான பாவம். இவர் போய் விபச்சாரம் செய்யல, யாரையும் ஏமாத்தல, கடன் வாங்கிட்டு தரல, இப்படி எல்லாம் கிடையாது. வெளிரங்கத்துல எந்த பாவம் கிடையாது. ஆனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அதை விட மோசம். சைத்தான் நம்மள அப்படியே கெடுத்துருவான். நீ என்ன பண்ண, நீ யாருக்கு என்ன பண்ண, ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய பெருமை அதை விட மோசமானது. எல்லாத்தையும் விட்டு அந்த இடத்துல பாவம் பண்ணிட்ட. செயல் ரீதியான பாவம் மட்டும்தான், செயல் ரீதியான பாவத்தை விட உள்ள ரீதியான பாவங்கள் ரொம்ப மோசம் எழுதுறாங்க. எப்படி, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இதை சாப்பிடாதேன்னு சொன்னா என்ன செஞ்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. எதை வேணாலும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹலால், சாப்பிடக்கூடாது அதுக்கு பேர் என்னது, ஹராம். அதுதானே. ஒரு மரத்தை மட்டும் சொன்னா அதுல இருக்கிற சாப்பிடாதீங்க, அப்பதான் ஹராம் அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, போய் சாப்பிட்டாங்க, ஒரு ஹராம சாப்பிட்டாங்க. இது வெளிரங்கத்துல தெரியக்கூடிய ஒரு பெரிய தவறு. ஆனா இந்த வெளிரங்கமான தவறு உடனே மன்னிப்பு தேட வச்சிருச்சு. அழுது 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 குரான்ல வருது, நான் ஆதம மன்னிச்சுட்டேன். ஆனா இப்படி ஒரு பாவம் செஞ்சான். அது என்ன பாவம், அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் தான் பெரிய ஆளுங்க. இது வெளிரங்கத்துல என்ன செய்யாது, பெருசா பெரிய பாவம் ஞாபகம் கருத்து தானே. அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுதான் சிறந்தது, நெருப்பை விடன்றது வேற விஷயம். நெருப்பு என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். ஒரு இடத்துல நெருப்பு கொடுத்தா முடிஞ்சது கதை, இருக்கிறத அழிச்சிடும். மண் என்ன செய்யும் சொல்ல மாட்டீங்க. கவலசரெல்லாம் போறீங்களா இல்லையா, பொதான மாதிரி செடி வளர்ந்தது ஏன், மண்ணு அது. ஒரே கவலஸ்தான கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மண் என்ன செய்யும், புதைக்க புதைக்க உற்பத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும், மர செடி கொடி. அப்ப நெருப்பை அழித்து நாசமாக்கும் மண் செழிப்பை கொடுக்கும். சிறந்தது மண்ணு தான். மண்ணு கிட்டதான் அமுக்கி போற தன்மை இருக்கும், பணிவு இருக்கும். நெருப்பு என்ன செய்யும், மேல ஏறிய ஒன்றிலாம போயிடும். இந்த மாதிரி அதை சிறந்தவன் இருந்தாலும் தன்னை சிறந்தவன் நினைச்சிட்டான், நான் மேலோங்கி எரியக்கூடியவன் நினைச்சிட்டான், மண்ணு கீழே கிடக்கிறது நினைச்சிட்டான். இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அவனை தௌபா கூட செய்ய விட. நான் என்ன செஞ்சேன், நான் தானே, நான் எதுக்கு செஞ்சா செய்யணும், நான் தானே சிறந்தவன். இது இவனுக்கு இந்த எண்ணம் மோசமான எண்ணம், அது மோசமான எண்ணம் கூட தெரியாம அப்படியே வச்சு அவனை நாசம் பண்ணிடுச்சு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளிரங்கத்துல தப்பு செஞ்சாங்க, ஆனா அந்த வெளிரங்கமான தப்பு அப்படியே துடிக்க வச்சுச்சு, பாவம் மன்னிப்பு தேட வச்சுச்சு. எனவே நான் என்ன தப்பு செஞ்சு நினைக்க கூடாது. ஹதீஸ்ல வந்து எல்லா மனிதர்களும் பாவம் செய்ய. எனவே நாம் எல்லாருக்கும் சிந்திக்கணும். உட்கார்ந்து காலையில எழுந்து யாரும் இல்லாத நேரத்துல கதறணும், அழுவணும். சில சமயங்கள் மனைவி மக்கள் இருந்தாங்கன்னா அழுக வராது, யாருக்கும் தெரியாம என்ன செய்யணும் இல்லையா, கடற்கரை என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வந்துடணும் தனியா. காலையில வந்து அல்லாஹ் இடத்துல 2 சொட்டு கண்ணீர் வடித்து, ஹதீஸ்ல வருது, எந்த கண்களில் இருந்து கண்ணீர் ஈயுடைய தலை அளவுக்கு, ரொம்ப பெருசா இல்ல, ஈயுடைய தலை எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு கண்ணீர் கன்னத்திற்கு வந்து விட்டால் அல்லாஹ் அவரை, அவருடைய நரக நெருப்பை அந்த ஒரு சொட்டு கண்ணீரினால் அல்லாஹ் நினைக்கிறார். எந்த கண்கள் இந்த உலகத்தில் அழுது விட்டதோ அந்த கண்களை நாளை மறுமையில் அல்லாஹ் அழவிட மாட்டான். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சல, தன்பியுல் காஃபிரீன் கிதாபை இருக்கு. நரகத்துல தூக்கி சில மனிதர்களை வீசும் போது ஓன்னு அழுவாங்க, பயங்கரமா அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சொல்லுவாங்க ரத்த கண்ணீர், அது இந்த உலகத்துல வராது, மறுமையில வருமா ரத்த கண்ணீர். அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, எவ்வளவு அழகா அழுகுறீங்க, எவ்வளவு அழகா அழுகுறீங்க. இந்த மாதிரி உலகத்துல கொஞ்சம் அழுந்திருந்தா இந்த நரக நெருப்பே அழுது போயிருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி.